நல்லா இருக்கீங்களா எல்லாம்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். நாளையில் கூட விசேஷமாக சோத்திரம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதான காரியம், உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும், உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். அப்போ ஏன் அடிக்கடி உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விசேஷமாக சோத்திரம். இப்போ நல்ல தண்ணி இருக்குது, கெட்ட தண்ணி இருக்குது இல்லையா? நல்ல தண்ணி, கலங்கலான தண்ணி. அப்போ நல்ல தண்ணியை போல் நம்மளுடைய இருதயம் ஆண்டவருக்காக, தேவனுக்காக இருதயம் கலங்காமல் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளோட இருக்கும்போது அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் என்ன கவலைகள், அடிக்கடி என்ன உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், அடிக்கடி ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க? சபைக்கு போகிறீங்க, ஊழியம் பண்ணுறீங்க, சோத்திரம், மற்ற இடத்துல நல்ல அமைச்சர்களாக இருக்கீங்க, நல்ல மந்திரிகளாக இருக்கீங்க, பெரிய பணக்காரவங்களாக இருக்கீங்க, எல்லாமே இருக்கீங்க. ஆனால் அடிக்கடி உங்கள் இருதயம் கலங்குறதுக்கு ஒரு காரணம் வேண்டும் அல்லவா? அடிக்கடி ஒரு தண்ணி கலங்கி கொண்டே இருக்குது அப்படின்னா அதில் ஒரு காரணம் வேணும். அப்போ ஏதோ சாக்கடையான கால்கள் மிதிக்கப்பட்டால் தான் அந்த கலங்கி கொண்டே இருக்கு இல்லையா? புரியுதா? இப்போ நல்ல தண்ணியில் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா, அதே அழுக்கான தண்ணியில் நடக்கிறோம் அப்படின்னா அது வித்தியாசமாக இருக்கும் அந்த தண்ணி. அது மாத்திரமில்ல, நம்மளும் சாக்கடையில் காலை வச்சுப்புட்டு, நீங்கள் நன்றாக கவனிச்சிங்கன்னா சாக்கடையில் காலை வச்சுப்புட்டு அந்த காரியத்தில் நம்ம அந்த தண்ணியை பார்த்தோம் அப்படின்னா சோதரம், அது வித்தியாசமாகத்தான் இருக்கும் இல்லையா? சோதரம், அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் கலங்களாக இருக்கும். இப்போ மண்ணை மிதிச்சுட்டு தண்ணியில் போய் கழுவி பாருங்கள், அந்த தண்ணியும் கலங்களாக இருக்கும், நம்மளுடைய காலும் சுத்தமாகும் இல்லையா? அப்போ திரும்ப சுத்தமாகறதுக்கு நல்ல தண்ணியில் நம்ம கொஞ்சம் கழுவ வேண்டிய காலங்கள் உண்டு. அப்போ இந்த நாளையில் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதான காரியங்கள், உங்கள் இருதயம் அடிக்கடி கலங்கி கொண்டிருக்காதபடி தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, விசுவாசமாக நம்பிக்கையாக இருங்க. அவர் மேலே நம்பிக்கை ஏன் குறையுது உங்களுக்கு? நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை அதிகமாக வைங்க. உங்கள் இருதயம் கலங்காமல் பார்க்குறது தான் ஆண்டவருடைய வேலை. இப்போ நம்ம இருதயம் அடிக்கடி கலங்குறதுனா பலவீனம் இருந்தால் கலங்கி கொண்டிருக்கும். கடைந்தொலையில் இருக்கீங்களா? கலங்கி கொண்டிருக்கும். ஒருவேளை வீடு கட்ட முடியலையா? கவலை கலங்கி கொண்டிருக்கும். ஒருவேளை பணத்தை உங்களால் பார்க்க முடியலையா? கலங்கி கொண்டிருக்கும். ஆனாலும் நீங்கள் இந்த நாளையில் கூட தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவர் இந்த நாளில் என் இருதயம் கலங்காமல் இருக்க தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். தேவ மகிமையினாலும் என் இருதயம் கலங்காமல் இருக்க ஆண்டவர் அற்புதமாக நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் நிற்கிற எங்கள் வாழ்க்கை அற்புதமும் அதிசயமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே இந்த நாளையில் செய்து தேவன் எங்களுக்கு புது பலத்தோடு கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் பொறுப்பு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். சோத்திரம்.